இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? மீன் ஸ்டடி சேனல் தான் பார்க்க போறோம். ரீஸ்டா போட்டு வீடியோ தான் பார்க்கலாம். இனிமேல் யூடியூப்ல வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. டே வாய்ஸ்ல ஃபுல் வீடியோ பண்றவங்க, அப்புறம் இந்த ட்ரெய்லர் அண்ட் மூவி கிளிப்ஸ்லாம் எடிட் பண்ணுவாங்கல்ல அவங்க, அப்புறம் இந்த ஸ்டாக் வீடியோ பிளஸ் இந்த ஸ்டாக் வாய்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வீடியோ போடுவாங்கல்ல அவங்க. ஓ, அந்த இதுவா? பால் ஊத்திடுவாங்க போல நம்மளே போற போக்க பார்த்தா. தம்பிக்கு பல்லு போயிருச்சு, வாய் போயிருச்சு, எல்லாம் கிளப்பி விட்டாங்க. கலந்துருச்சு. என்னன்னே தெரியாம பேசுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சூப்பரா படிச்சிருக்காங்க. பேர்ல வந்து ஃபேஸும் இருக்காது, அவங்களோட ஒபினியனுமே இருக்காது அவங்களுமே. ஓஹோ, ஓ, எப்படி பண்ற என்னையா உடம்பு இது எங்க போய்தாடா? இவரு அதுல வீடியோனால போட்டுருக்காரோ. அது என்னடா அது? என்னது? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு கல்ல உள்ள அள்ளி போட்டு வச்சிருக்கான். புதுசா ஒரு பல்சர் பைக் வாங்கினா ஆளு நான் நேரம் பார்த்து டேங்க திறந்து 1/2 கிலோ சக்கரை தூக்கி உள்ள போட்டேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஐயோ இவரா போலீஸ் வண்டியில உட்காந்துருக்காரு. என்னடா ஒய் டு ஐ ஹியர் பாஸ் மியூசிக்ன்ற மாதிரி மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இருக்காடா உங்களுக்கு? நீங்களே ஹோம் லேண்டர் போட்டு நீங்களே ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஓ, இதோ பார்த்தல. என் பார்வை பறிபோய் விட்டதே. கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்க. ஆமா, ஓ அதுக்கு இன்னும் பாக்குறோம். நிறைய பேர் வந்து நான் போட்டிருக்க கடிக்க அரணா வச்சு நிறைய பேர் நாய்க்கர் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. கண்டிப்பா நான் நாய்க்கர் கிடையாது. நான் வந்து வீரமுத்துன்னு சொல்லுவோம், அந்த வம்சத்தை சேர்ந்த அம்பலகாரன் தாங்க. நான் வந்து நான் வந்து இது வந்து கேஸ்ட சொல்லணுங்கிறக்கா சொல்ல எல்லாரும் கேட்கிறால சொல்றேன். ஏதோ எதையோ திங்கிற மாதிரியே இருக்கு. எது திங்கிற மாதிரி? பண்ணி. ஏய், இந்த மூஞ்சனா எதுக்குடா சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க? மச்சான் அவர் கேக்குற மாதிரி பேசுறடா. டேய் கேக்குறோம்டா, பேச்சு கிரிஞ்சு மாதிரி பண்றது விட்டு வேலைக்கு போவான்டா. நீ என்ன புடிங்கிட்டேன்னு எல்லா காலேஜ்லயும் கூப்பிடுறாங்க. என்னடா இருங்க ப்ரோ, ஒரு வீடியோ இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை விட கஷ்டம் மூஞ்ச கிட்ட பாக்குறது தெரியுமா? அதை எடிட் பண்றது அதை விட கஷ்டம். அந்த வீடியோவை கரெக்டான டைம்ல போஸ்ட் பண்ணணும். எவ்வளோ கஷ்டம் இல்லை? புரிஞ்சிச்சு எனக்கு. ஒரே நாள் புரிய வச்சிட்டீங்க. சினிமா இஸ் ஜஸ்ட் நாட் எ ஒர்க், இட்ஸ் an emotion. நான் போடுற வீடியோக்கு நீங்க லைக் பண்ணலனா குதிச்சுருவேன். குதிச்சுருவேன். இப்படி ஒரு ஆட்கள் ஏதோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, தள்ளிப்பால் குடிச்சிருவானா ஏதோ. விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு தெரியுமா? என்னது? இவங்க 2 பேரோட ஸ்கின்னையும் லாஸ்ட் மூவியோட கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் பிரைட் ஆயிருக்கு. இன்னைக்கு உங்க ஸ்கின் டோனை கூட எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லி வீடியோ எப்படி போட்டாரு? ஓ, இது ட்ரெண்ட் ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் டான்ஸ். மோனிகா வந்துட்டாங்க. எல்லாம் வரிசையா போடுவாங்க. இவங்க ஆடவே இப்படி ஸ்லோ மோஷன் போட்டு இப்படி பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், ஆட தேவையில்ல. ஆடல பத்தியா? அவ்வளவுதான்.
அவ்வளவுதானா? என்னப்பா இது? என்னடா இது? ஓ டோரா ரூம் மாதிரியா? பொண்டாட்டியாவாடா கட்டடத்துக்கு வெளியே நின்னு வேடிக்கை பாக்குறேன். அப்படியா உன் பொண்டாட்டியோட? நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஹோட்டல் நினைச்சுக்கிட்டேன். அவன் என்ன என் மேல கோச்சுக்கிட்டு சாரிம்மா. ஓ இவரா? தங்கச்சியா இருந்தா என்ன பண்ணிருப்ப? மனசாட்சி தொட்டு சொல்லு அப்படிலாம் கேட்டீங்களா? டக்குன்னு உங்களை என் தங்கச்சியாவே நினைச்சிட்டேன். இல்ல நீங்க பைத்தியமாடா, நீங்க பைத்தியம் தானா? நீங்க எனக்கு மெண்டல் நீலாம் பண்ணி பயல அறிவு கட்ட நாயே. இவங்கெல்லாம் என்ன ஜென்மண்டா நீங்களா? 6 டிஜிட் salary உள்ள பையன் வேணுமா இல்ல 6 feet உள்ள பையன் வேணுமா? 6 feet அடி கிறுக்கி சிறுக்கி அவ சொகத்தை பார்த்து லவ் பண்ணுவா, சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா. இவன் ஒசரத்தை பார்த்து இல்லையா லவ் பண்றா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருக்காது. ஆனா 6 feet வந்து அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி தான் ஓகே. இது என்ன புது பொருளியா இருக்கு? போய் சொல்றதுல சிகப்பண்ண கருப்பண்ண. யாரு வேலை? அவ்வளவு வெறி மாப்பிள்ளை இல்லையா பூவா? ஓஹோ, ஒருத்தர் இந்த ஜிபி முத்துக்கு அனுப்புனார்ல, அத ஒரிஜினலாவே தயாரிச்சிருக்காண்டா ஒருத்தன். யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடு யாரு? நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், நாம எல்லாரும் சமம் தான். அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து விஜய்ன்னு சொல்லிருக்கு. மாடு திரும்பி வருது, ஓடிச்சு. ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது தெரியல. என்ன பண்ற? ஏன் தண்ணி திறந்து விட்டாரு? அடைச்சிட்டாரு. என்ன மிச்சம் பண்ணிட்டு இருக்காரு? அட பாவிகளா, தண்ணி எதுல வந்தாலும் குடிக்கிறாங்களே. ஐயோ, அதிசயத்தை பாருங்களே. இது ஐயோ, இதாயிடுச்சா? கையை பிடிக்கும் போது அதான் நடக்க போகுது. மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால மக்கள் உங்களை 2026 தம்பி 2026 மக்கள் மைக்கு கேட்கலையா? ஏம்பா இந்த மயில் இருக்கானே படவ ராஸ்கல், நான் பேசுறது டிஸ்டர்ப் கரெக்டா பண்றதுக்காக கட் பண்றாயா? ஏதோ சொல்ல வராரு 2026 அப்படின்னு கட் ஆயிடுச்சு. 2026 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே ஆரம்பிச்சிட்டாங்க. வேலையிலே பண்றாங்க. அது வரைக்கும் வருதியா? கரெக்டா கட் ஆயிடுது. என்னடா பண்ற? நல்ல குஞ்சு இருக்க வாங்கிறியா? ஏன் குஞ்ச பாக்குறீங்களா? நீ பாக்குறியா? குஞ்சு கட்ட குஞ்சு, வீட்டு குஞ்சு. ஐயய்ய, நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த மோனிகா ட்ரெண்ட் தான் ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுனா அது ட்ரெண்டா எப்படிதான் அந்த ட்ரெஸ் வாங்குறாங்கன்னே தெரியல. ஆனா இந்த 1-2 பேர் ஆடி நான் பாத்துருக்கேன். இவங்க சும்மா முடிய அப்படியே காமிச்சே இல்ல, அதான் அந்த சில பேர் ஆடாமலே இது மட்டும் அப்படி ஸ்லோ மோஷன் போட்டு இது பண்ணி அப்படியே மேட்ச் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆடு தெரியலன்னா கூட இப்படி இது பண்ணி அது நல்லாதான் இருக்கு. ஆடி கெட்ட பேர் வந்ததோட இந்த மாதிரி சும்மா இல்ல, நிறைய பேர் நல்லாவே பண்ணிருந்தாங்க. நிறைய பேர் அவங்க அளவுக்கு இல்லைன்னு இப்படி ஒரு குறைய சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலான்னு அந்த மாதிரி பண்ண என்ன கண்டாவே அது பண்ணதுனால. ஆனா இந்த ஹைட் பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. உண்மையிலேயே பசங்களையும் இருக்காங்க, பொண்ணுகளையும் இருக்காங்க. இது ஒருத்தவங்களை மட்டும் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஹைட்டு நிறைய பேருக்கு குள்ளமா இருக்கிற பொண்ணுங்கலாம் பிடிக்காது பசங்களுக்கு. சில பேருக்கு பிடிக்கும். சில பேர் அந்த ஹைட்லாம் பொண்ணு கிடைச்சா போதும், பொண்ணா இருந்தாலே போதும், பொண்ணே போதும், அந்த மாதிரி அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க, இப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. முதல்ல அடியே வாங்க போறீங்க, அது யாருக்கு அடி வாங்கினாங்க?
நல்லா இருந்துச்சு. ஓகே. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்